தருணத்தில் நம்மோடு இணைகிறார் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி திருமிகு சௌமியா சுவாமிநாதன். வணக்கம் திருமிகு சௌமியா. வணக்கம். எஸ், எப்படி இந்தியா எதிர்கொண்டிருக்கு ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் பெருந்தொற்று உலகம் முழுக்க அச்சுறுத்தலை உண்டாக்கிய ஒரு நோயினாலும் கூட இப்போ ஒரு சின்ன ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு, தடுப்பூசிகள்லாம் வரக்கூடிய சூழல். நீங்கள் உலக அளவில் இதை முழுக்க ஆய்வுகளை மேற்கொண்டுட்டே இருக்கீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க. உலகத்தோடைய இன்னைக்கு இருக்கிற சூழல் அமெரிக்கா போன்ற நாடுகளில் எண்ணிக்கை ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் இது எப்படி இருக்குது, எப்படி கடந்து வந்திருக்கிறோம், குறிப்பாக தமிழகத்துடைய நிலை? நீங்கள் தொடர்ந்து இவங்களுக்கான கன்சல்டண்ட்டாகவும் இருக்கீங்க, நிறைய ஆலோசனைகளையும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய பார்வை என்ன இருக்குது முதல் கட்டம்? தேங்க்யூ, நன்றி உங்க கேள்விக்கு. ஆக்சுவலா அது நம்ம பார்க்கும்போது பேண்டமிக் அப்படிங்கிறது we are seeing for the first time after many years. இப்போ உலகத்திலேயே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில நாட்டுகள்ல சில பேட்டர்ன்ஸ் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். WHO இருந்து சில நாட்டுகள்ல முதல்லயே அவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்க கொஞ்சமா கேஸ் இருக்கிறதையே அவங்க கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த எந்த நாடுகள் இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா, அந்த SARS-1 வந்திருந்தது ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் சவுத் கொரியா, ஹாங்காங், சிங்கப்பூர், சைனா ஆல்சோ. அவங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த கவர்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஜனங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எபிடெமிக் வரும்போது எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அவங்க உடனே அந்த மாஸ்க் வேரிங் அதெல்லாம் டே 1லேருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டெஸ்டிங், ட்ராக்கிங், ஐசோலேஷன், குவாரண்டீனிங் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க, கான்டாக்ட் ட்ரேசிங். ஸோ அதனால அவங்க முதலே அதை நல்லா குறைச்சிட்டு அப்பப்போ கொஞ்சம் கிளஸ்டர்ஸ் வர செய்யறது, அதை உடனே அவங்க கண்டெயின் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். இன்னொரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ்ல அது லார்ஜ் கண்ட்ரீஸ், இப்போ நம்ம நாடு, ரஷ்யா, USA, இதுலலாம் இட் வென்ட் ஆன் க்ரோயிங் ஃபார் சம் டைம். நம்ம ஏர்லி ஆக்ஷன் எடுத்தோம், ஆனாலும் இந்த பாப்புலேஷன் ப்ரெஷர் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல டெஸ்டிங் கெப்பாசிட்டி அவ்வளோ இல்லாதனாலையும் நம்மளுக்கு கேசஸ் நிறையா டே பை டே கூடிட்டே போச்சு. And we saw that we had got a peak in September. அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வருது day by day. So that's a very good trend. And we'll talk a little bit more about Tamil Nadu. மூணாவது குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் யூரோப்ல பார்த்தோம்னா அதை நல்லா குறைச்சாங்க. அவங்க சம்மர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா லாக்டவுன் எல்லாம் போட்டு குறைச்சாங்க. பட் திருப்பி செகண்ட் வேவ் அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ்ல கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. நிறைய வெளியில போறது, பார்ட்டிஸ்க்கு போறது, ரெஸ்டாரண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறது, எல்லாரும் ஹாலிடேக்கு போனாங்க. செப்டம்பர் அக்டோபர் மாசத்துலேருந்து அந்த குளிர் ஆரம்பிக்கிறது, அந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகி இப்போ திருப்பி மோஸ்ட் ஆஃப் த யூரோப் இஸ் இன் லாக்டவுன். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தோஷப்படலாம், அது குறைஞ்சுட்டே வருது அப்படின்னு. ஆனால் வி கேனாட் பி கம்ப்ளேசன்ட். இனிமே அது போயிடுத்து, நம்மளுக்கு இதோட முடிஞ்சு போயிடுத்துன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மற்ற நாடுகளில் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் வேவ் எப்போ வேணா வரலாம். கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆனாலும், கார்டு கீழே விட்டாலும் அது திருப்பி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது அலை அல்லது இன்னொரு அலை தவிர்க்கும், இன்னும் நம்ம தவிர்த்துட்டோம்னு சொல்ல முடியாது, எப்போதும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரொம்ப அதுக்கு நம்ம தயாராகவே இருக்கணும் அப்படிங்கிறீங்க. கரெக்ட். இல்லை, இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளோட அல்ல வேறு நாடுகளோட நம்ம ஒப்பீட்டளவில் நம்ம இன்னும் என்ன கவனிக்க வேண்டியிருக்கு? உலக சுகாதார நிறுவனம் நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க. குறிப்பாக இப்போ இந்தியன் அட்மாஸ்பியருக்கு, தமிழ்நாட்டுக்கு நம்ம இன்னும் என்ன கவனிக்க வேண்டியிருக்கு? எதெல்லாம் இன்னும் ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஜனங்கள் என்ன செய்யணும் அவங்களே, தட் இஸ் த பர்சனல் பிஹேவியர் சேஞ்ச். இப்போ நம்ம எல்லாரையும் மாஸ்க் போட்டுக்க சொல்கிறோம், அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த வைரஸ் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அது நிறையா பரவும் அப்படிங்கிறது. தட் இஸ் க்ரௌடட் பிளேசஸ், closed environments and close contact. இந்த 3 C, close contact, crowded environment and close settings, அந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும். நம்ம இப்போ நிறைய பேர் ஜனங்க கல்யாணத்துலயோ மற்ற ஃபங்க்ஷன்லயோ ஜாயின் பண்ணி கூட சேர்த்து இருக்கிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி நிலைமையில அது வைரஸ் பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கை அலம்பிக்கிறது, மாஸ்க் போட்டுக்கிறது, இதெல்லாம் ஜனங்க செய்யலாம். ரெண்டாவது கவர்மெண்ட் என்ன செய்யணும், பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் என்ன இருக்கணும்னா, டெஸ்டிங் அவைலபிளா இருக்கணும், எல்லா இடத்துலையும் டெஸ்டிங் இருக்கணும், ஜனங்களுக்கு ஈஸியா அது பண்ண வைக்கணும். அப்புறம் ஐசோலேஷன் ஃபெசிலிட்டிஸ், குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ், அது எல்லாமே நாங்கள் செஞ்சிருக்கோம், அதை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் மற்ற நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதுவும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கோவிடை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதுலெல்லாம் நிறையா
இம்பாக்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ், அது கேட்கணும்னு நினைச்சேன். ஏதாவது ஸ்டடி இருக்கா? இப்போ நமக்கு வந்து மரணங்கள் பார்க்குறோம், கோவிட்னால வந்த மரணங்களோட எண்ணிக்கை இருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ, இந்தியாவில் எவ்வளோ, தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு. மற்ற நோய்களால் இருக்கக்கூடியதும் இப்போ இதே பீரியட்ல இருந்திருக்கா? நம்ம அதை கவனிக்காம இருக்கிறோமா? அதுல ஏதாவது ஸ்டடி இருக்கா WHO-ல இருந்து? WHO ஒரு சர்வே ஒன்று பண்ணினோம். அபவுட் 100 countries participated. அதுல வந்து ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, ஆல்மோஸ்ட் இன் ஆல் த கண்ட்ரீஸ், பர்டிகுலர்லி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல எல்லா எசென்ஷியல் ஹெல்த் சர்வீசஸ்லயும் கண்டிப்பா அது பாதிக்கப்பட்டது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாஸ் இம்யூனைசேஷன், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுற ப்ரோக்ராம் அது. அப்புறம் ஆன்டினேட்டல் சர்வீசஸ், கர்ப்பிணி பெண்களை பார்க்கறது, டெலிவரி சர்வீசஸ், அப்புறம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அப்புறம் கேன்சர், அந்த மாதிரி இருக்கிற கிரானிக் டிசீசஸ், மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் எல்லாமே பாதிக்கப்பட்டது. ஸோ டிபி, நம்ம நாட்டில் வந்து டிபி நம்மளுக்கு ஒரு தட்ஸ் அ நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் அஸ் டு ரிடியூஸ் எலிமினேட் டிபி பை 2025 அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. பட் நீங்கள் டிபி கேஸ் ஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் 50% குறைஞ்சது அந்த லாக்டவுன் பீரியட்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆயிட்டு வருது. பட் இதோட இம்பாக்ட் எல்லாம் நம்மளுக்கு அடுத்த வருஷம் தான் தெரிய வரும். எத்தனை பேர் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற பேஷண்ட் எல்லாம் ட்ரக் இல்லாம எத்தனை பேர் போனாங்க, ஹார்ட் அட்டாக்ஸை கவனிக்காம எத்தனை பேர் இறந்து போனாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து டெத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும் அது வரத்துக்கு. ஸோ அது கொஞ்ச நாள் போனாதான் நம்மளுக்கு இம்பாக்ட் தெரியும். கண்டிப்பா மற்ற நாட்டில் ஏன் அந்த கேள்வி முன் வச்சுன்னா, இங்க நம்ம பாக்குறது வந்து கொரோனா காலத்துல மருத்துவமனைகள், குறிப்பா தனியார் மருத்துவமனைகள்ல மற்ற நோயாளிகளை ஹேண்டில் பண்றதுல ஒரு தயக்கம் இருந்தது, கிட்டத்தட்ட பார்க்கலன்னே சொல்லலாம். அதனால நான் கேட்கிறேன், அதெல்லாம் நம்ம கவனத்துல இல்லாமலே போயிட்டு இருக்கா? வேறு முக்கியமான சிக்கல்களும் இது உலகம் முழுக்க இந்த மாதிரி தான ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால தான் கேட்டேன். இருக்கு. டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸுக்கும் வந்து கோவிடோட எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. ஜனங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் போக விரும்பல, அவங்க கொஞ்சம் பயத்தினால அந்த கோவிட் அவாய்ட் பண்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இது கேன்சர் அந்த மாதிரி நோயில இது ரொம்ப ரொம்ப சீரியஸ். ஏன்னா நீங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல கண்டுபிடிச்சா அந்த கேன்சரை கியூர் கூட பண்ணலாம். பட் அது ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம போனோம்னா அது கொஞ்சம் லேட் ஸ்டேஜஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நோய்கள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏதாவது கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்களா உங்களோட நாடுகளுக்கு? இந்த விஷயங்களையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி உலக சுகாதார நிறுவனம் ஏதாவது கொடுத்துருக்கா? கண்டிப்பா எசென்ஷியல் ஹெல்த் சர்வீசஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு டீடைல்டா நாங்க கைடன்ஸ் கொடுத்திருக்கோம். ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் வைக்கிறது, WHO இருந்து ஒரு முயற்சி எடுத்தீங்க, செப்டம்பர்லயே கோவேக்சின் ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்கணும், எல்லோருக்கும் இந்த தடுப்பூசியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. அது எந்த அளவுல இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தடுப்பூசிகள்ல இந்திய சூழலுக்கு ஏற்ற வகையில எது இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? கண்டிப்பா எல்லாரும் வந்து தடுப்பூசிக்கு தான் இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் குட் நியூஸ் இஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவா தான் வருது. அப்படின்னா இதுக்கு ஒரு தடுப்பூசி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் ஆஃப் பிரின்சிபல் இப்போ நம்மள்ட்ட இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூ வேக்சின்ஸ் வந்து mRNA வேக்சின், அதுக்கு இந்த -70 degrees சிலதுக்கெல்லாம் தேவைப்படுறது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். அது நம்ம நாடு மாதிரி இருக்கிற நாட்டுகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த ரெஃப்ரிஜரேட்டரிங் ஃபெசிலிட்டிஸ்னா எல்லா இடத்துலையும் உண்டு நம்மளுக்கு இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம நாட்டிலேயே ஒரு 7-8 வேக்சின் உண்டாக்கி இருக்காங்க நம்ம கம்பெனிஸ். அந்த மாதிரி வேக்சின்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு இன்னும் சூட்டபிளா இருக்கும். ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கலாம், சிலதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர்ல கூட வச்சுக்கலாம், சிலதெல்லாம் சிங்கிள் டோஸா கொடுக்குற வேக்சின்ஸ் இருக்கு, மூக்கில் கொடுக்குற ஸ்ப்ரே வேக்சின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆகலாம் அந்த வரத்துக்கு. கோவேக்ஸ் ஃபெசிலிட்டி நாங்கள் கிரியேட் பண்ணது எதுக்குன்னா, ப்ரீவியஸ் பேண்டமிக்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா, சில நாடுகள் மட்டும் எல்லா வேக்சின் டோசஸ் அண்ட் ட்ரக் டோசஸும் வாங்கிட்டாங்க, இந்த ஹை இன்கம் கண்ட்ரிஸ். அண்ட் நிறைய நாடுகள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். நல்லவேளை அந்த H1N1 பேண்டமிக் அவ்வளவு சீரியஸா இல்லை. இந்த டைம் வந்து WHO என்ன சொல்லிட்டுன்னா, அந்த மாதிரி நடக்கக்கூடாது, உலகத்துல வந்து ஒரு எக்விட்டி இருக்கணும், ஃபேர்னஸ் இருக்கணும், ஒரு இடத்துக்கு கிடைக்கிற வேக்சின் இன்னொரு இடத்துக்கும் கிடைக்கணும். அண்ட் யாரு வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்காங்களோ, தட் இஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், பேஷண்ட்டை கவனிக்கிறவங்க, ஃப்ரண்ட் லைன்ல ஒர்க் பண்றவங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், எந்த நாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கோவேக்ஸ் ஃபெசிலிட்டியில ஒரு பூல்ட் ப்ரொக்யூர்மெண்ட். அதுல இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு 500 million டோசஸ், ஒரு 500 million டோசஸ் இது வரைக்கும் வந்து கமிட் ஆயிருக்கு. ஒரு 4 கம்பெனி, அதில் இந்தியன் கம்பெனி, சீரம் இன்ஸ்டிடியூட்டும் ஒன்று இருக்கு. பட் போக போக இன்னும் வேக்சின்ஸ் வரும். கண்டிப்பா எங்களோட கோல் வந்து பை எண்ட் ஆஃப் 2021 அட்லீஸ்ட் 20% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் அவங்கள வேக்சினேட் பண்ணணும், இந்த ஹை ரிஸ்க் ப்ரையாரிட்டி குரூப்ஸ்
ரைட். முக்கியமான இடத்துல இருக்கும் இந்த தடுப்பூசிகள் பற்றி இன்னும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும். எல்லோருக்குமே தடுப்பூசி கொடுக்க வேண்டியிருக்கா? உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு வந்து 740 கோடிக்கு மேலான மக்கள் தொகை இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுதா WHO, அல்லது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா? அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஏன்னா முதல்ல வந்து சப்ளைஸ் நம்மளுக்கு லிமிட்டடா இருக்க போகிறது. ஸோ ஹூ ஆர் த பீப்புள் அட் ஹை ரிஸ்க், இந்த அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் எல்டர்லி. 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரலாம். இப்போ வந்து அல்டிமேட்லி எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்குங்கிறது we have to see. Probably around 60 to 70% of the population, not 100%. இப்போ நம்ம பாப்புலேஷன் இம்யூனிட்டி, ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு பேசும்போது ஒரு 70% ஜனங்களுக்கு கொடுத்தா அந்த ஹர்ட் இம்யூனிட்டி வந்துடும். அதுக்கு மேல அந்த வைரஸ் அவ்வளவு ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆகும். அவ்வளோ டோசேஜ் 2021லயே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க ஏதாவது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, கிடைக்காது. அவ்வளவு டோசஸ் கிடைக்காது. அதனால தான் நான் சொன்னேன் 21க்குள்ள நம்மளோட எய்ம் வந்து டெத் ரேட்டை குறைக்கணும். அது டெத் எப்படி குறைக்கிறதுனா இந்த ஹை ரிஸ்க் குரூப்ஸை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் ஹெல்த் சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணணும். இது 2 கோல் தான் அச்சீவ் பண்ண முடியும் 21ல. 22ல இன்னும் நம்ம ஃபுல்லா அப் டு 70% போயிடலாம் பாப்புலேஷன். அப்போ 2021 நம்ம ப்ரொடெக்டடா இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாதா? உலகம் வந்து இன்னும் அப்படிதான் இருக்கும், இன்னும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, கொரோனா அந்த த்ரெட் இருக்கும்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஜனங்களுக்கு என்ன புரியணும்னா, இப்போ வேக்சின் வந்து அடுத்த நாளே நம்மளுக்கு எல்லாம் நார்மலா ஆயிட போறது இல்லை. இட் இஸ் நாட் January 1 வந்தோடனே அந்த மாதிரி நடக்க போறது இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு 1.5 வருஷம் வேணும் இந்த இதை முடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம கண்டிப்பா இந்த ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இப்போ என்னெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாம் இன்னும் செஞ்சுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு வருஷம் ஆகுது. Because we have to protect ourselves and protect each other. இங்க இப்போ தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இப்போ வந்து முக்கியமான இன்னொரு கேள்வி, நீங்கள் உங்களோட சஜஷனாக என்ன கொடுக்கணுங்கிறது கேட்குறேன். பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு நிறைய பெற்றோர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் எஜுகேஷன் மாறிடுச்சு. அது ஒரு மாதிரி டிஜிட்டல் டிவைடை உருவாக்கியிருக்கு. அர்பனில் இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் உருவாக்குது, ஊரக பகுதிகள் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? எப்போ ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலாம்? WHO, யூனிசெஃபும் முதலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஸ்கூல்ஸ் மஸ்ட் பி ப்ரையாரிட்டைஸ்ட். எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி ஏழை குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷனுக்கும் வாய்ப்பு இல்லை, அவங்களோட மிட் டே மீல் நியூட்ரிஷனும் அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகுது, அண்ட் வீட்டில் அவங்களுக்கு வசதி கிடையாது. ஸோ அதனால ஸ்கூலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு தேசத்துலையும் முதல்ல நம்ம ஸ்கூல்ஸ் எஜுகேஷனுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வென்யூஸ் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம லோவர் ப்ரையாரிட்டி கூட கொடுக்கலாம். ஸோ பட் we have to see the epidemiological situation. அந்த ஒரு இடத்துல வந்து எபிடெமியாலஜி எப்படி இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் என்னன்னா குறைஞ்சிட்டு வருது. அதே மாதிரி குறைஞ்சிட்டே இருந்ததுன்னா நம்ம ஸ்கூல்ஸை வந்து சேஃபாக ஓப்பன் பண்ணலாம். அதுக்கும் ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், எப்படி ஒரு சேஃப் ஓப்பனிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் சில we have to take care and of course testing has to be important. ஸோ கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நிறையா இருக்கும்போது இட் இஸ் ரிஸ்கி டு ஓப்பன் த ஸ்கூல்ஸ். ஏன்னா அங்கே குழந்தைகளுக்கும் அது வரலாம். அண்ட் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஏன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து அடல்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கிறதுனால திஸ் மே பி த ரைட் டைம் டு திங்க் அபவுட் ஓப்பனிங் ஸ்கூல்ஸ். பட் இட் ஹேஸ் டு பி டன் சேஃப்லி அண்ட் இட் ஹேஸ் டு பி ஃபாலோட் அப் அண்ட் ஆல் ப்ரிகாஷன்ஸ். நீங்க தமிழ்நாட்டு சூழலே ரொம்ப நெருக்கமா பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஓசி பண்றீங்க. இப்போ தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கிறதுங்கிறது இப்போ ரைட் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் வித் ப்ரிகாஷன்ஸ். வித் ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பா. அண்ட் தென் ஸ்டேஜஸ்ல பண்ணலாம். we can start with elementary school. சின்ன குழந்தைகளுக்கு தான் ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த கான்டாக்ட் வித் அதர் டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்கூல் சில்ட்ரன். ஸோ இட் கேன் பி டன் இன் ஸ்டேஜஸ். wherever online is possible it can be done. இல்லாட்டா ஆன்லைன் அண்ட் இன் பர்சன் மிக்ஸ்ட் பண்ணலாம். கிளாஸ் ரூம்ஸ் பாதியாக குறைக்கலாம், பிகாஸ் அந்த டிஸ்டன்சிங் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். டோர்ஸ் அண்ட் விண்டோஸை ஓப்பனாக வச்சுக்கணும். அப்புறம் வாஷ் ஃபெசிலிட்டிஸ், தட் இஸ் ஹைஜீனிக் ஃபெசிலிட்டிஸ், கை அலம்புறதுக்கு soap and water, all those things has to be made available. Right. So there are many ways in which we reduce the risk. Right.